இன்றைய வேத வசனத்தின் தியானத்திற்காக திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோ. ஆகையால் இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்று சொல்லும் பொழுது என்னுடைய சிந்தையில ஒரு கேள்வி. ஆகையால் என்று சொன்னா ஏதோ ஒரு சாட்சி அதற்கு முந்தின அதிகாரத்தில் இருந்திருக்கணும் என்று சொல்லி தோன்றுகிறது. முந்தின அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது விசுவாசத்தினால ஆதி பக்தர்கள் பெற்றுக்கொண்டதான அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சில வசனங்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 8, 11, 29, 30, 33, 34வது வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். நல்ல கவனமாக கவனிங்க. 8வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. 2வது, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றெண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். 29வது வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையாக கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். ஆண்டவர் செய்ததான அற்புதத்தை பாருங்க. விசுவாசத்தினால கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து போகும் பொழுது ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்தார். 30வது வசனம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. 33வது வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாயை அடைத்தார்கள். 34வது வசனம். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறித்தார்கள். இவ்வளவு பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொண்டதான தேவ பிள்ளைகளை பார்த்துதான் சொல்லுகிறார், மேகம் போன்ற இத்தனை பெரிதான சாட்சிகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்க. இத்தனை பெரிய சாட்சிகள். எத்தனையோ அற்புதங்களை பார்த்தவங்க, எத்தனையோ நன்மைகளை பார்த்தவங்க, ஆச்சரியமான காரியங்களை கண்டாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன கேட்கிறதான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் மேகம் போன்றதான எத்தனையோ நன்மைகளை செஞ்சார். பிறந்து வளர்ந்தது முதல் யோசிச்சு பார்த்தா தகுதி இல்லாத இடங்களில் ஆண்டவர் நம்மை நிறுத்தினார், அற்புதங்களை செஞ்சார். பலவீனப்பட்டு இருக்கும் பொழுது பலப்படுத்தினார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து போனது போல அநேக பேர் துரத்தின பிற்பாடு கூட ஆச்சரியமான பாதையில சில கானானுக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டு போனார். அல்லேலூயா. உடையாது முறியாது உங்களால நடக்காது என்று சொன்னதான அநேக மதில்களை தாண்ட ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த வருஷத்துல கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தம் எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? உம்மாலே சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே மதிலை தாண்டுவேன். எத்தனையோ காரியங்களை தாண்ட கிருபை செய்தார். நாம் நினைக்காத அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். இந்த வேத வசனத்துல பார்க்கும் பொழுது தேவ ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகையால் மேகம் போன்றதான இத்தனை திரளான சாட்சிகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கிறதான பாவத்தையும் தள்ளிவிட்டு ஓட்டத்துக்கு தடையா இருக்கிறதான 2 காரியத்தை இந்த வேத பகுதியில் பார்க்க முடிகிறது. 2 காரியம். முதலாவது காரியம் என்ன காரியம்? பாரம், அதாவது சுமை. 2வது காரியம் பாவம். இந்த காரியம்தான் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை தடுத்து கொண்டிருக்கிறது.
தடுத்து கொண்டிருக்கிறது. சரியாக ஓட முடியல, சென்றடைய முடியவில்லை. நம்ம சில காரியங்களுக்காக முயற்சி பண்ணும் பொழுது, சில காரியங்களுக்காக நம்ம கால் எடுத்து வைக்கும் பொழுது சந்தோஷத்தோடு வைக்கிறோம், சென்றடைவோம் என்கிறதான நிச்சயத்தோடு வைக்கிறோம். ஆனால் சென்றடைய முடியவில்லை. பல காரியங்கள் தடைப்பட்டு போகிறது. இத்தனை திரளான சாட்சிகள் இருந்தும், இத்தனை நன்மைகள் செய்தும், ஆண்டவருடைய அற்புதங்களை கண்ட பிற்பாடும் இன்னும் கிடைக்க வேண்டியதான நன்மைகள், இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டியதான ஆசீர்வாதங்கள், இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டியதான நன்மைகளை நாம் பார்க்க விடாதபடிக்கு தடுக்கிறதான இந்த 2 காரியங்களையும் நன்றாக தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை விசுவாசித்து ஓடுகிறவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க இன்னைக்கு மாற வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். முதலாவது அந்த பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். 1வது காரியம் பாரம். பாரம் பாரம் அதாவது சுமை. குடும்பத்தை குறித்ததான சுமை, பிள்ளைகளை குறித்ததான சுமை, நாளைய குறித்ததான சுமை, ஆமென், திருமணத்தை குறித்ததான சுமை, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்ததான சுமை. இதுதான் நம்மை சென்றடைய வேண்டிய தூரத்துக்கு ஓட விடாதபடிக்கு தடுத்து கொண்டிருக்கிறதான தடை. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். விழித்திருங்கள். விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஏன் ரீச் ஆக முடியல? ஏன் சரியாக ஓட முடியல? விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியாம இருக்க காரணம் என்ன? உங்க கவலைகளினால. விசாரிக்கிறவரானபடியினால் உங்க கவலைகளை ஆண்டவருடைய சமூகத்துல வைக்கணுமா? நம்ம எங்க வைக்கிறோம்? மனுஷர் பக்கத்துல வைக்கிறோம், அதிகாரிகள் பக்கத்துல வைக்கிறோம். நம்ம நம்பிக்கையோடு பேசலாம் என்று சொல்லி சிலர் சிநேகிதர்கள் பாதத்துல வைக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், வைக்க வேண்டியதான பாதம் என் பாதம். வைக்க வேண்டியதான சூழ்நிலையை எல்லாத்தையும் என் மேல நீங்க வச்சுட்டு ஃப்ரீயா இருக்கணும். நம்ம இப்படி வைக்கிறதுனால எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி சுற்றி வகை தேடுகிறவன், பரவாயில்ல, இவன் கொஞ்சம் என் பக்கத்துல சாய்கிறவனை போல இருக்கிறானே, என் பக்கத்துல நெருங்கி நிற்கிறவனை போல இருக்கிறானேன்னு சொல்லி சத்துருவானவன் பாரத்தை அதிக பாரமாக்கி கொண்டே இருக்கிறான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த விஷயத்துல என் மனைவியை நான் ஸ்தோத்திரம் 100 மார்க்கு கொடுப்பேன், 100 மார்க்கு கொடுப்பேன். ஏன்னா அவ பல காரியங்களில் ஆமென் ஸ்தோத்திரம், அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரா அது செய்வார். வீடு காரியத்தில் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த காரியத்தை வச்சு புலம்பிட்டே இருப்பேன், புலம்பி தள்ளுவேன். அப்போ சாரா சொல்லுகிறதான ஒரு காரியம், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரா, அந்த காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார், கர்த்தர் நிறைவேற்றுவார். பிசாசு அந்த இடத்துல தோற்று போகிறான். சத்துருவானவன் விழுங்க பார்க்கிறவன் அவனுடைய திட்டத்தை கொண்டு ஐயோ என் பிள்ளைகளை தொட முடியலன்னு சொல்லி ஓடி போகிறான். அல்லேலூயா. அவர் விசாரிக்கிறாரே, அவர் நம்மை நியாயத்திற்கு கடந்து வந்திருக்கிறாரே. விசாரிக்கிறவர் ஆனபடியினால் நம்ம பாரத்தை எல்லாம் எங்க வைக்கணுமா? ஆண்டவர் பாதத்துல வைக்கணும். ஆண்டவர் பாதத்துல வைக்கணும். எத்தனை பேர் இன்னைக்கு விட்டு கொடுக்க விரும்புறீங்க? அவர் என்ன விசாரிக்கிறபடியினால் ஆண்டவருடைய பாதத்துல வைக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய திட்டங்களை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த விஷயத்துக்காக நான் போகிறேன், இந்த காரியத்துக்காக போகிறேன். என்னால முடியாதப்பா. நான் அதிகாரிகளை நம்பல, ஆமென் ஸ்தோத்திரம், ஸ்கேன் ரிப்போர்ட்டை நம்பல, எந்த டாக்டர்களை நம்பல. அவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. என் பாரத்தை எல்லாம் நான் உங்க பாதத்துல வைக்கிறேன். என் பலவீனத்தை உம்முடைய பாதத்துல வைக்கிறேன். என் தலைமுறையுடைய விஷயத்தை உம்முடைய பாதத்துல வைக்கிறேன். அவருடைய பாதத்துல வைக்கும் பொழுது
சத்துருவானவன் கொண்டு வருகிறதான திட்டங்கள், சத்துருவானவன் கொண்டு வருகிறதான நெருக்கடிகள், அவன் ஸ்தோத்திரம் விழுங்க பார்த்ததான அவனுடைய முயற்சிகளை ஆண்டவர் அவனை தோற்கடித்து வரட்டுகிறத அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்களை காண கர்த்தர் கிருபை செய்ய போகிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம், கையை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். எல்லாரும் என் பக்கத்துல வாங்க. அப்ப எத்தனை பேர் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள விரும்புறீங்க? நான் மனுஷனை நோக்கி பார்க்க மாட்டேன், மனுஷனுடைய திட்டத்துக்கு செவி கொடுக்க மாட்டேன், மனுஷனுடைய வார்த்தையை நம்ப மாட்டேன். ஆண்டவரே, நம்ப மாட்டேன். இன்னைக்கு இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் பலவீனப்பட்டிருக்கிறதான சிலரை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், டாக்டர் சொன்னதை தயவு செஞ்சு நம்பிராதீங்க. மெடிசன் எடுக்க வேண்டாம்னு நான் சொல்லல, அப்படி போதிக்கிறவனும் அல்ல. இனி நீ வாழ மாட்ட, உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போயிருச்சு. நாள் குறித்திருக்கிறார்கள் என்றால், நாள் குறித்திருக்கிறார்கள் என்றால் ஆண்டவர் பெரிய ஒரு மெடிசன் அவனுக்கு கொடுக்கிறார். என்ன மெடிசன்? ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவரே இந்த பலவீனத்தால் நான் சோர்ந்து போயிருக்கிறேன், இவ்வளவு நாட்கள் குறித்திருக்கிறாங்க, டாக்டர்கள் கைவிட்டாங்க, என்னை கைவிடாத நீர் மட்டும் இருக்கிறீங்க என்று சொல்லி இன்னைக்கு வச்சு பாருங்க, இப்பொழுது அவனுக்கு விடுதலை உண்டாக போகிறது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இப்பொழுதே சபிக்கம் உண்டாக போகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்டதான விடுதலையை ஆண்டவர் கொடுக்க போகிறவர் உனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை விசுவாசித்து ஓட கற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவை விசுவாசித்து ஓட கற்றுக்கொள்ளுங்கள். மனுஷனை நம்புவதற்காலும் கர்த்தர் மேல பற்றுதலா இருப்பதே நலம், நலம், நலம். சங்கீதக்காரன் 55வது சங்கீதம் 22வது வசனத்துல பார்க்கும் பொழுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமான ஒருக்காலும் கைவிட மாட்டார். உங்கள் ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரம் கண்களை மூடுங்க பார்க்கலாம், கொஞ்ச நேரம் கண்களை மூடுங்க. அப்படின்னா இதுவரைக்கும் நெருக்கினதான நெருக்கடிகள், இதுவரைக்கும் நெருக்கினதான பாரங்களை ஆண்டவருடைய பாதத்துல நீங்க சுமந்தது போதும், நீங்க சுமந்தது போதும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணணும். சத்துருவானவனை மேற்கொள்ள விடாதபடிக்கு இந்த ஜபத்தில் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வலது கரத்தை பரலோகத்து நேராக உயர்த்துங்க பார்க்கலாம். உங்களுடைய அந்த திட்டங்களை எல்லாம் மாற்றி வைத்துக் கொண்டு, ஆண்டவரே என்னுடைய விஷயங்களை எல்லாம் உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன், என் தலைமுறைகளை குறித்ததான பாரத்தை உங்க பாதத்தில் வைக்கிறேன், என் குடும்ப சூழ்நிலைகளை உங்க பாதத்தில் வைக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? உங்க பாதத்தில் வைக்கிறேன். ஓ ரீகாலாபா சம்தல் பிரமாந்தனா ரபர்த்தன பௌரா அம்தல் பிரமாந்தனா ரகர்த்தனா. வேலையை குறித்ததான பாரத்தை உங்க பாதத்தில் வைக்கிறேன். நான் வேலை எத்தனை செஞ்சாலும் எங்க ஓனருக்கு திருப்தி ஆகல, நான் பாரப்படுகிறேன். எப்படி இந்த ஓட்டத்தை ஓடுவேன்னு சொல்லி நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? பாதத்தில், ஆண்டவருடைய பாதத்தில் வைங்க. உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். என்ன? உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நான் இதை ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானுடைய பிரசன்னம் வெளிப்படுகிறத உணர்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்கிறதான தேவ பிள்ளையே, கடல் தாண்டி தேவ பிரசன்னம் உங்களை தொட போகிறது. நீங்க இருந்து கேட்கிறதான, உட்கார்ந்து கேட்கிறதான, ஆன்லைன்ல நீங்க கேட்டா கூட அந்த இடத்துல ஆண்டவருடைய தொடுதல் உண்டாக போகிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் வெளிப்பட போகிறது. உன் பாரம் ஒரு காற்றுல பறந்து போகிறதான மேகத்தை போன்று கடந்து போக போகிறது. ரிகல் பிரமாந்தனா ரபர்த்தன பௌரா. ஆமே, தேடியும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் சிலதை உன்னுடைய இருதயத்தில் எடுத்து மாற்றுகிறார். நீ இன்னைக்கு ஃப்ரீயா எழும்பி போகணும், இன்னைக்கு ஃப்ரீயா எழும்பி போகணும். பாரத்தை நீ ஆண்டவருடைய சமூகத்தில் கொட்ட கொட்ட சத்துருவானுடைய தலையில ஆண்டவர் மிதிக்கிறார். அவனுடைய திட்டத்தை தோற்கடிக்கிறார், அவனுடைய செயல்களை முறிக்கிறார், அவனுடைய திட்டங்கள் தோற்கடிக்கப்படுகிறது. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ரோதாலிமா பிரமாந்தனா பௌர பிரபாந்தனா. பாரப்படாதீங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என் பக்கத்துல வாங்கன்னு சொல்லி உரிமையா சொல்லுகிறாரே. அப்பா பிதாவை என்று அழைக்க கூடியதான புத்திர
புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, அப்பான்னு சொல்லுங்க, என் பாரத்தை உங்க பாதத்துல வைக்கிறேன்னு சொல்லுங்க. ரிகலபா சந்தல் பிரமாந்தனா, சத்ருவுக்கும் அவருக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறத பார்க்கிறேன். என் பிள்ளைகளை நீ தோற்கடிப்பியா? என் பிள்ளைகளை பாரத்தை சுமக்க வைப்பியா? அன்றைக்கே நான் கல்வாரி சிலுவையில் அவர்களுடைய பாரத்தை நுகங்களை நான் சுமந்து தீர்த்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக எழும்பி நின்று கொண்டிருக்கிறார். அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஜெயத்தாண்டவர் கொடுக்கிறார், ஜெயத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரிகம்தனா, இந்த பாரத்தினால, இப்படிப்பட்டதான பாரத்தினால அநேக பேர் சொல்லி கேட்டதுண்டு, என் ஒரு சைடெல்லாம் தளர்ந்து போகுது, எனக்கு முழங்கால் படி போட முடியல, என்னால ஜபிக்க முடியல, ஏதோ என்னுடைய சிந்தையில வந்து பாரப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்படி நடந்தா நல்லா இருக்குமே, இப்படி நடந்தா நல்லா இருக்குமே, அந்த காரியத்துக்கு எங்களுடைய குடும்பம் கடந்து சென்ற நல்லா இருக்குமே என்று சொல்லி பாரப்படுகிறதான தேவ பிள்ளையே, உனக்கு தான் இன்னைக்கு ஒரு விடுதலை உண்டாக போகிறது. என் இயேசுவை தாண்டி உன் வாழ்க்கையில எதுவும் நடக்க ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. இயேசுவை தாண்டி உன் வாழ்க்கையில எதுவும் நடக்க என் தேவன் அனுமதிக்க மாட்டார். இயேசுவை நம்பி ஓட ரெடி ஆகுங்க. முடங்கி இருக்கிறதான இடத்திலிருந்து ஓட ரெடி ஆகு. கர்த்தர் உன்னை மான்காலு கொத்ததான காலை கொடுத்து ஆண்டவர் உன்னை பலப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. பலப்படுத்த போகிறார், பலப்படுத்த போகிறார். இரண்டாவது காரியம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனத்தை வாசிக்கும்படியா கேட்டுக்கொள்கிறேன். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைபட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. மாயை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள். தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். இரண்டாவது, ஓட விடாமல் தடுக்க காரணம் பாவம். மேகம் போன்றதான இத்தனை திரளான சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தும் சரியான ஓட்டத்துல ஓட விடாதபடிக்கு தடுக்க காரணமே பாவம். இரண்டாவது வசனத்துல வாசிக்கும் பொழுது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. மூன்றாவது வசனத்துல வாசிக்கும் பொழுது, உங்கள் கைகள் இரத்தத்தினாலும், நீங்க அல்லேலூயா சொல்லி பிரயோஜனம் இல்லை. என்ன இருக்கு, எப்படி இருக்கு? உங்க கையில இரத்தத்தினாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தினாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகளில் பொய்யை பேசி உங்கள் நாவுகள் நியாயக்கேட்டை வசனித்து கொண்டே இருக்கிறது. நியாயக்கேட வசனிக்கிறது. பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை, கரைப்பட்டதான வாழ்க்கை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை எல்லாம் மாற்றி கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளதான வாழ்க்கைக்காக நம்மை ஒப்பு கொடுப்போமாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். கைகளில் சுத்தம் வேணும். அவன் தான் நீதியை பெற முடியும், அவன் தான் ஓட முடியும், அவனால தான் சிலதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தடுக்க காரணம் பாவம். நீதிமான்களாக இருந்து ஆண்டவருக்கு பிரயோஜனமான பிள்ளைகளாக இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிறவர்கள் ஆண்டவருடைய முகத்தை
முகத்தை டைரக்டாக பார்த்து பேச முடியும். அவரோடு கூட நடக்க முடியும். அவரோடு கூட பேசுகிறதான காரியத்தை ஒண்ணு கூட ஆண்டவர் தட்டுவதில்லை. பல பாவங்களை செஞ்சுட்டு சர்ச்சில் வந்து கையை உயர்த்த சொல்லும் பொழுது கையை உயர்த்தி பிரயோஜனம் இல்லை மக்களே. உங்களுடைய கைகளில் பரிசுத்தம் இருப்பதாக. ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறேனா, ஆண்டவருடைய திட்டம் செய்கிறேனா, கர்த்தர் விரும்புகிறதான பிரகாரமாக என்னை விட்டு கொடுக்கிறேனா என்கிறதான ஆமே ஸ்தோத்திரம் ஒரு அறிக்கை உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பதாக. ஒவ்வொரு நாட்களும் தற்பரிசோதனை செய்து கொள்ளுங்கள், தற்பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இந்த உலகத்துல பாவம் இல்லாத மனிதன் ஒருத்தனும் இல்லை. அவங்கள பரிசுத்தப்படுத்துகிறதுக்கு தான் இயேசு ராஜா கடந்து வந்திருக்கிறார். அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் செய்கிறதான் சரி, நான் செய்கிறது தப்பில்லை என்று சொல்லி முரட்டாட்டம் உள்ள இருதயத்தை சத்துருவானவன் அநேக பேருக்கு கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை இல்லை, உன்னை விட்டு கொடுத்து நான் தெரியாம செஞ்சதான பாவத்திற்கு என்ன மன்னிங்கன்னு சொல்லி உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது நீ சென்றடைய வேண்டிய தூரத்தை சென்றடைவாய். அல்லேலூயா. ஏன் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியல, ஏன் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியல? பலரை குறித்து பேசுறது தேவையில்லாம, பல காரியங்களை குறித்து பேசுறது, ஊழியர்களை குறித்து பேசுறது, அவன் அதை பண்ணுனா, இவன் இதை பண்ணுனா, அந்த குடும்பம் அப்படிப்பட்டது, இந்த குடும்பம் இப்படிப்பட்டது, பல காரியங்களை குழப்பி குழப்பி பேசுறதுனால பரிசுத்தமாய் பேசக்கூடியதான நாவுகள், பரிசுத்தமா ஆண்டவருடைய முகத்தை பார்க்க வேண்டியதான கண்கள், பரிசுத்தமாய் கையை உயர்த்தி ஆராதிக்க வேண்டியதான கரங்கள் கரைப்பட்டிருக்கிறது, கரைப்பட்டிருக்கிறது. அதை விட்டு ஓட ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு உபதேசம் இருக்கிறது என்றால் அடுத்த ஸ்டெப் ஒரு ஏற்றம் இருக்கிறது என்ற அர்த்தம். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்ற அர்த்தம். எத்தனை பேர் விட்டு கொடுக்கிறீர்கள்? ஆண்டவரே, தெரியாம நான் பண்ணினதெல்லாம் இன்னைக்கு என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். சகல துளி ரத்தத்தையும் அவர் நமக்காக சிந்தி, அல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்மை அத்தனை பேரும் மீட்டு கொண்டிருக்கிறார். இனி நீ பாவம் செய்யாத, இனி பாவம் செய்யாத, நீ செய்கிறது சரி என்று சொல்லி இருக்காத. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதான பிள்ளை, நீ ஆண்டவரை அறிந்து கொண்டதான பிள்ளை. நீ சென்றடைய வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் இருக்கிறது. நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதான விஷயங்கள் அநேகம் இருக்கிறது. அந்த காரியங்களுக்காக நீ உன்னை விட்டு கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை கழுவி சுத்திகரிக்க போகிறார். நான் இன்றைக்கு பார்க்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் என்னை கேட்கிறதான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைகளுக்கு நீங்க உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது உன் சரீரம் முழுவதும் இயேசு ரத்தம் தெளிக்கப்பட போகிறது. இனி பிசாசுக்கு வாழ்க்கையில இடம் இல்லை. உன்னுடைய சுய திட்டங்களுக்கு இடம் இல்லை. உன்னுடைய சுய திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் சாம்பலாவதாக. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆரம்பத்தில் சொன்ன எவனை விழுங்கலாம் என்று சொல்லி சுற்றி வகை தேடி கொண்டிருக்கிறான். அவனுடைய திட்டங்கள் இன்றைக்கு தோற்று போகணும். விட்டு கொடுங்க பார்க்கலாம், விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. பாவத்தினால என்ன நீ அடிமைப்படுத்த முடியாது. பாவத்தினால சத்துருவே நீ என்ன அடிமைப்படுத்த முடியாது. ஓ, அடிமைப்படுத்த முடியாது. வாயினால அறிக்கை இடும் பொழுது அது நடக்க போகிறது. உங்களுடைய வாயில ஒரு பட்டயத்தை போன்றதான கூர்மையான ஆயுதமாக மாற்ற போகிறார். நீங்க பேசுகிறதான வார்த்தைகளுக்கு பவர் உண்டு. சுய சித்தங்கள், சுய திட்டங்களை இன்னைக்கு சாம்பலாக்குங்க. சுயம் என்னில் சாம்பலாகட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். சுயமாக சிந்தித்து சிந்தித்து செயல்படாதீங்க. கர்த்தருடைய திட்டத்துக்காக விட்டு கொடுங்க. கர்த்தருடைய திட்டத்துக்காக விட்டு கொடுக்கும் பொழுது இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, உங்க கையை ஆண்டவர் பிடிக்க போகிறார். உங்க கரத்தை இயேசு பிடிக்க போகிறார். உங்களுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்க போகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்டதான விடுதலை, இயற்கைக்கு அப்பாற்பட்டதான அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது.